ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் டிவி ஒன்று 32 இன்ச்சு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கு. அது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்துட்டு இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ரெட் லைட் வந்து அப்படியே எரிஞ்சிட்டு ஆனாக ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் இந்த ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு எரரில் நிற்கிது, பேக் லைட் எரரில் வந்து நிற்கிது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பேக் லைட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதனோட பேக் லைட் வந்து இப்போ கம்ப்ளைண்ட்டுக்காக வந்துருந்துச்சு. நம்ம இதனோட பேக் லைட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த பேக் லைட் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். சேம் ஒரிஜினல் ஷார்ப் எல்இடியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி வந்து லைட் வந்து விட்டு எரிஞ்சிட்டு பிளிங்க் ஆகிட்டு ஆன் ஆக மாட்டேங்குது. இது ஆக்சுவலாக வந்து போர்டு சைடு கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை இப்போ ஒயர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். நம்ம எல்லாமே வந்து ட்ரை பண்ணியாச்சு, ஒயரும் மாற்றியாச்சு. ஜஸ்ட் இந்த எரர் மட்டும் கிளியர் ஆக மாட்டேங்குது. ஆனாக ட்ரை பண்ணிட்டு இந்த எரர் கோடுக்கு வந்து போகுது. இப்போ இந்த எரர் கோடு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கிளியர் பண்ணோம். கிளியர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நன்றி. வாங்க இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பிளக் பாயிண்ட்ல இருந்து ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் பவர் பட்டனை ஒரு 10 செகண்டுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. இது ஏன் பிடிக்கிறோம் அப்படின்னா, வந்து கெப்பாசிட்டரில் லோடு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காக வந்து நம்ம பிடிக்கிறோம். இது வந்து பவர் ஆஃப் கண்டிஷனில். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேல்யூம் டவுன் பட்டன் ப்ளஸ் வந்து இன்புட் பட்டன், இந்த ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு ஜஸ்ட் பிளக்கில் போட்டு பவர் ஆன் பண்ணணும். இப்படி பவர் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த சென்சார் லைட் இந்த கே மோட் அப்படிங்கிற இந்த கண்டிஷனில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம டிவியில் வேல்யூம் டவுனு அதே மாதிரி சேனல் டவுன், இந்த ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். இதுவும் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். சர்வீஸ் மோட்ல என்டர் ஆகிறதுக்கு இப்போ நம்ம அந்த ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் மெனு வந்து ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த கீஸை யூஸ் பண்ணியே டவுன் கீஸு, அதுக்கப்புறம் வேல்யூம் பிளஸ் மைனஸ் இந்த கீஸ் யூஸ் பண்ணி இதில் வந்து அந்த எரரை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் டவுன் கீஸ் யூஸ் பண்ணி டோட்டலாக நான் வந்து கீழே வரேன். இதில் ஆக்சுவலாக அந்த எரர் என்ன அப்படின்னா, பேக் லைட் சேஞ்ச் பண்ணதுக்கு உண்டான அந்த எரரை வந்து நான் கிளியர் பண்ணோம். அதுக்கு வந்து இதில் வந்து 9வது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இபிபி கிளியர் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா, இதை வந்து நம்ம ஆன் பண்ணோம். ஆன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எல் எரர் ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், லைட் எரர் ஸ்டாப். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 இருந்துச்சு அப்படின்னா அதை 1ன்னு மாற்றி விட்டுறணும். மாற்றி விட்டுட்டு டிவி வந்து இப்போ நம்ம வந்து பட்டனில் வந்து பவர் ஆஃப் பண்ணோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கீழே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கீ ஆப்ஷனில் தான் நான் எல்லாமே மாடிஃபை பண்ணுறேன். நான் ரிமோட்டில் எதுலையுமே வந்து நான் மாடிஃபை பண்ணல. இந்த ஆப்ஷன் இதில் மட்டும்தான் மாடிஃபை பண்ணணும். இப்போ வந்து நம்ம பவர் பிளக்கை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா, பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி எந்த எரரும் இல்லாமல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது போன்ற டிவினோட கிரிட்டிக்கலான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.